அனைவருக்கும் வணக்கம். சபர்மதி குருகுலம் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம். பிசி டெஸ்டோட டெஸ்ட் 25 கடைசி டெஸ்ட். பிசி எக்ஸாம் நாளைக்கு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 14 டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் வைஸ் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, இந்த கொஸ்டின்ஸ்ல ஏதாவது டவுட் வருது, இல்லை ஏதோ ஒரு டாபிக் டவுட்ஸ் வருது அப்படின்னா இந்த வீடியோ கூடவே நாங்கள் அனுப்புற இதுல பாத்தீங்கன்னா வந்து என்னென்ன டாபிக்ஸ் எந்தெந்த இதுல இருக்கும்னு அதை மட்டும் பாருங்க. ஸோ இந்த 25 கொஸ்டின், இது 25வது டெஸ்ட் வந்து ஆக்சுவலா ஃபுல் டெஸ்ட். 15வது டெஸ்ட்ல இருந்தே ஃபுல் டெஸ்ட் தான். ஒரு 10 ஃபுல் டெஸ்ட். அதை மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயா பார்த்துட்டு நாளைக்கு போய் டெஸ்ட் எழுதுங்க. சரியா? ஸோ நம்மளுடைய கற்பித்தல் முறை ஃபார்முலா மெத்தட், லாஜிக் மெத்தட், ஆப்ஷன் மெத்தட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக. ஸோ ஜஸ்ட் ஃபார்முலா மெத்தட் அப்படின்றது எல்லா கேள்விகளுக்கும் உண்டு. லாஜிக் ஆப்ஷன்றது இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளுக்குனே இருக்கிற ஷார்ட்கட் மெத்தட்ஸ். நமக்கு ஒரு கேள்வி வந்து 1 மினிட்ல எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ சபர்மதி அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராம் குரூப் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. அந்த குரூப்ல தான் 25 கொஸ்டின் பேப்பரையும் நாங்கள் அனுப்பணும். இந்த லிங்கையும் வீடியோ லிங்கையும் அனுப்பணும். ஸோ நீங்க யூடியூப்ல லிங்க் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலுமே இந்த டெலிகிராம் குரூப்ல இருந்தீங்கன்னா தான் கொஸ்டின் பேப்பர் கிடைக்கும். ஸோ கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்கறது தான் உங்களுக்கு நல்லது. அதனால இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த டெஸ்ட் சீரீஸ்ல ஒவ்வொரு மாசமும் ஒரு டெஸ்ட் சீரீஸ், ஒரு டைம்ல ஒரு டெஸ்ட் சீரீஸ் கண்டிப்பா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம்னு நாங்கள் முடிவு பண்ணிருக்கோம். ஓகே. ஸோ முதல் கொஸ்டின், 20 வருடங்களுக்கு பிறகு ராஜின் வயது 10 வருடங்களுக்கு முன்பான ராஜின் வயதினை போல் 10 மடங்கு எனில் ராஜின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 20 வருடங்களுக்கு பிறகு ராஜின் வயது. ஸோ ராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அவனுடைய வயசு 20 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா என்ன ஆயிடும்? R+20. 10 வருடங்களுக்கு முன்பான அவனது வயதை போல் R-10. ஸோ அப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா R+20 அப்படின்றது R-10 போட எத்தனை மடங்கா? 10 மடங்கா. சரியா? அப்ப பெருக்குங்க. R+20 ஈக்குவலன்ட் டு 10R - 100. அப்ப ஆர்லாம் ஒரு பக்கம் எடுத்துருவாங்க. 10R - R ஈக்குவலன்ட் டு நம்பர்லாம் ஒரு பக்கம் எடுத்துருவாங்க. 100 + 20 120. 9R ஈக்குவல் டு 120. அப்ப R வேணும்னா என்ன பண்ணணும்? 120 90ஆல வகுக்கணும். ஸோ 0க்கு 0 அடிச்சிடும். 4/3 அப்படின்னு வரும் இல்லையா? சாரி, 120 9ஆல வகுக்கணும். ஸோ 120 9ஆல வகுக்கும் போது அடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் வாய்ப்பாடுல அடிக்கலாம். 40/3 அப்படின்னு வரும். 40/3 அப்படின்றத அடிச்சீங்கன்னா 13.33 அப்படின்னு வரும் ஆன்சர். 13.33. இதுதான் ஃபார்முலா மெத்தட். ஓகே. இப்போ நம்ம போட்டது ஃபார்முலா மெத்தட். இப்போ நம்ம வந்து அடுத்து இதே கேள்வியை லாஜிக் மெத்தட்ல பார்ப்போம், ஆப்ஷன் மெத்தட்ல. ஸோ என்ன அப்படின்னா இப்போ 25 வயசு ஃபர்ஸ்ட் இதை தான் ஆன்சரா எடுத்துக்கணும். என்னோட வயசு 25 அப்படின்னா அதான் ராஜ். என்னோட வயசு 25. ஏன்னா இந்த ராஜின் தற்போதைய வயது தான் கேட்டிருக்காங்க. 20 வருடங்களுக்கு பிறகு என்னோட வயசு என்ன ஆயிடும்? 45. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட வயசு என்ன ஆயிடும்? 15. 15 45 எத்தனை மடங்கு? 3 மடங்கு. ஆனா எத்தனை மடங்கு இருக்கணும்னு சொல்லியிருக்கான்? 10 மடங்கு இருக்கணும்னு சொல்லியிருக்கான். அதனால ஆப்ஷன் ஏ கிடையாது. சரியா? அடுத்தது 13.3. 20 வருஷத்துக்கு அப்புறம் அதனுடைய வயசு என்ன? 33.33. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட வயசு என்ன? 3.33. 3.33 எதால பெருக்குனா 33.33 ஆகும். 10ஆல பெருக்குனா. இதுதான் ஆன்சர். அவ்வளவுதான். ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் எல்லாமே ஆப்ஷன் மெத்தட்ல ரொம்ப ஈஸியா வரும். ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ், தனி சமன்பாடுகள், இது எல்லாமே வந்து ஆப்ஷன் மெத்தட்ல ரொம்ப பவர்ஃபுல். ஒரே ஸ்டெப்ல போட்டுடலாம். ஓகே. மொத்தமுள்ள 500 நபர்களில் பெரியவர்களில் 40% பேர் படிக்காதவர்கள், சிறியவர்களில் 40% பேர் படித்தவர்கள். பெரியவர்கள் மற்றும் சிறியவர்களின் விகிதம் 2:3 எனில் படிக்காதவர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ என்ன இருக்கு அப்படின்னா பெரியவங்க சின்னவங்க அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஓகே. பெரியவங்க சின்னவங்க, படிச்சவங்க படிக்காதவங்க. ஓகேவா? ஸோ படித்தவர்கள் படிக்காதவர்கள் அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணோம்? இந்த மாதிரி டபுள் ஆண் பெண், படிச்சவங்க படிக்காதவங்க, பெரியவங்க சிறியவங்க, அதுக்கப்புறம் வேலைக்கு போறவங்க வேலைக்கு போவாங்க, இந்த மாதிரி வந்தாலே நம்ம என்ன பண்ணணும்னா டேபிள் காலம் போடணும். ஃபர்ஸ்ட் டேபிள் காலம் போடுங்க. டேபிள் காலம் போடும்போது என்ன போடணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் டேபிள் காலத்துல இது பிரிக்கிறோம். இது பெரியவர்களுக்கான காலம், இது சிறியவர்களுக்கான காலம், இது மொத்தம். அதே மாதிரி இது படிச்சவங்களுக்கான காலம், இது படிக்காதவங்களுக்கான காலம், இது மொத்தம். அவ்வளவுதான். ஸோ ஜஸ்ட் இதை இணைச்சிருங்க. ஓகேவா? ஸோ இது எழுதுங்க.
பெரியவர்கள், சிறியவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? படித்தவர்கள், படிக்காதவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? மொத்தம் எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? 500 பேர் சொல்லியிருக்காங்களா? அந்த 500 ஃபில் பண்ணிடணும். இது என்ன? படித்தவர்களில் பெரியவர்கள், இது படித்தவர்களில் சிறியவர்கள், இது படித்தவர்களின் மொத்தம், இது படிக்காதவர்களில் பெரியவர்கள், படிக்காதவர்களில் சிறியவர்கள், சிறியவர்களில் படிக்காதவர்கள், மொத்தம் படிக்காதவர்கள், இது மொத்தம் பெரியவர்கள், மொத்தம் சிறியவர்கள். சோ என்ன சொல்றேன்னா, பெரியவர்களில் 40%. இப்ப இங்க மொத்த டோட்டல் இருக்கு இல்லையா, அதுல படிக்காதவங்க 40%. அதே மாதிரி சிறியவர்களில் 40% படித்தவர்களாம். பெரியவர்கள் மற்றும் சிறியவர்களின் விகிதம் 2:3. அதான் முக்கியம். பெரியவர்கள் மற்றும் சிறியவர்களின் விகிதம் என்னது? 2:3. அப்படின்னா 2K 3K கூட்டினா எத்தனை கே வருது? 5K. மொத்தம் 500 பேர் தான் இருக்காங்க. அப்ப கேவோட மதிப்பு 100. அப்ப பெரியவங்க எத்தனை பேரு? 200. சின்னவங்க எத்தனை பேரு? 300. அதை வந்து இங்க எழுதுங்க. பெரியவங்க 200, சின்னவங்க 300. ஃபில் பண்ணியாச்சா? இப்போ பெரியவர்களில் 40% படிக்காதவர்கள். ஸோ 40% பெரியவர்களில் எவ்வளோ? 200ல 40% 160. இவங்க தான் படிக்காதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இந்த 160 இங்க ஃபில் பண்ணு. அப்ப மீதி எவ்வளோ? 40 தானே? சாரி, 40% 80. ஸோ 40% அப்படின்னு 10% 20, 40% 80. ஸோ படிக்காதவர்கள் 80 பேர்னா படித்தவங்க 120 பேர். ஓகேவா? அடுத்தது அடுத்து என்ன கொடுத்துருக்கான்? சிறியவர்களில் 40% படித்தவர்கள். 40% 300 பேர்ல எவ்வளோ? 120. இதான் படிச்சவங்க. ஸோ அப்போ 120 பேர் படிச்சவங்கன்னா மீதி எவ்வளோ? 180 பேர் படிக்காதவங்க. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டான வரும் 240. இது எல்லாத்தையும் கூட்டான வரும் 260. படிக்காதவர்கள் மொத்தம் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க? 260. ஸோ டேபிள் பாருங்க, ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலா ஜஸ்ட் இந்த டேபிள் படினா 9 டேட்டா கிடைக்கும். இந்த டேட்டா மூலமா எந்த கொஸ்டினையும் போட்டுடலாம். இது எழுதி போடுறத விட இதுதான் பெஸ்ட் மெத்தட். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட், கல்லூரியில் கணிதம், இயற்பியல் மற்றும் வேதியியல் பிரிவுகளில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை 5:7:5. ஒவ்வொரு பிரிவிலும் மாணவர்களின் எண்ணிக்கையானது முறையே 40%, 50%, 80% உயர்த்திக் கொள்ளலாம் என்று அரசாங்கத்திடமிருந்து உத்தரவு வருகிறது. எனில் புதிய எண்ணிக்கையின் விகிதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல கணிதம், இயற்பியல், வேதியியல் இந்த பிரிவுல எவ்வளவு பேர் இருக்காங்க? 5, 7, 8. எவ்வளவு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அப்போ 5K, 7K, 8K இப்படி எடுத்துக்கலாம். இப்போ 5Kல 40% எவ்வளோ? 40% 5Kல எவ்வளோன்னு பாருங்க. 40/100 இன்ட்டு 5K, அதாவது 2/5 இன்ட்டு 5K. 5 கேன்சல் ஆகி 2K. அப்போ எவ்வளோ ஆட் ஆகுது? 2K ஆட் ஆகும். சரியா? அதே மாதிரி 7Kல 50% எவ்வளோ? இது டக்குன்னு சொல்லிடலாம். எவ்வளோ? 3.5K தானே? ஸோ 3.5K ஆட் ஆகுது. 8Kல 80%. ஓகேவா? 8Kல 80%. 80% ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் இங்கே மிஸ்டேக் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 75% வரணும். ஓகே, கேள்வி வந்து 75% மாற்றிக்குங்க. என்ன 80% வச்சா புள்ளியில் வரும், அப்போ ஆன்சர் வராது. ஸோ 75% தான் மிஸ்டேக் எங்கள் சைடில் ப்ரிப்பேர் பண்ண சைடில். ஸோ 75% அப்படின்னா 75/100 இன்ட்டு 8K. சரியா? 3, 4, 4 அடிச்சிங்கன்னா 2. ஸோ மொத்தம் 6K வரும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே 7K வந்துடும், இங்கே 10.5K வந்துடும், இங்கே 14K வந்துடும். இப்போ இதனுடைய விகிதம் தான் கேட்குறாங்க. K அடிபட்டுருமா? K அடிபட்டுரும். அப்போ 7, 10.5, 14 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2, 3, 3.5 வகுக்கலாம் 4 அப்படின்னு வரும். இதுதான் ஆன்சரு. ஸோ மிஸ்டேக் வந்து கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணும்போது 75ன்றது 18 மாற்றிட்டு இருக்கோம். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எப்படி போடலாம் அப்படின்னா, இந்த கேன்னு நான் எடுத்துக்கிறதுக்கு பதில் நான் என்ன எடுத்துருக்கலாம் அப்படின்னா 5, 7, 8 இல்லையா? அந்த 8 இந்த 8 கூட ஒன்றா போட்டோம். ஸோ 50, 70, 80 எடுத்து 50, 70, 80 எடுத்தீங்கன்னா இதனுடைய 40% 20, இதனுடைய 50% 35, இதனுடைய 75% 60. ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும்னா 70, 105, 140ன்னு வரும். ஸோ 35ஆம் வாய்ப்பாடில் வகுத்தா 2, 3, 4 வரும். சரியா? ஸோ மிஸ்டேக். அடுத்தது 150 மீட்டர் நீளமுள்ள மற்றும் 250 மீட்டர் உள்ள 2 ரயில்கள் மணிக்கு 40 கிலோமீட்டர் 32 கிலோமீட்டர் எதிரெதிர் திசையில் பயணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஸோ ஒரு ரயில் வந்து இந்த திசையிலையும் இன்னொரு ரயில் வந்து இந்த திசையிலையும் பயணிக்குது. ஸோ ரயில்கள் எதிர்க்க இருக்குன்னா ஒன்றை கடக்க அப்படின்னு கேட்டா அதனுடைய தூரம் வந்து கடக்க வேண்டிய தூரம் வந்து இந்த ட்ரெயினோட நீளத்தையும் அந்த ட்ரெயினோட நீளத்தையும் அது சேர்ந்து கடக்கும். அப்போ இது 150 அது 250 அப்படின்னா எவ்வளவு வரும்? 400 மீட்டர். ஓகே. அதுக்கப்புறம் ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா எதிரெதிர் திசையில இருக்கும்போது ஸ்பீடு வந்து ஆட் ஆகிடும். ஸ்பீட் ஆஃப் ட்ரெயினையும் ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் பியும் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து எதிரெதிர் திசையிலனா ஆட் பண்ணணும். ஸோ 40 32 கூட்டினா 72 கிலோமீட்டர் பர் அவர். ஸோ ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 72 கிலோமீட்டர் பர் ஹவர்னு இருக்கக்கூடாது. ஏன்? ஸோ நம்ம என்ன பண்ணோம்? மீட்டர் பர் செகண்ட்ல மாத்துறோம். 5/18 அடிச்சோம்னா 4 20 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? அப்போ டைம் டேக்கன் என்ன? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் 400/20 என்ன வரும்? 20 அப்படின்னு வரும். 20 நொடி. அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்தது 600 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் அதே திசையில் பயணிக்கும் 30 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு மனிதனை கடக்கிறது. போன தடவை ஒரு ரயில் வந்து ஒரு ரயிலை கடந்தது. ஆனா இந்த முறை அது ஒரு மனிதனை தான் கடக்கணும். சரியா? அப்ப இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரயில் தான் இருக்கு. அந்த ரயிலோட நீளம் மட்டும் தான். மனிதனுக்கு வித்து எதுவும் கிடையாது. ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா அதே திசையில அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணும். ஸ்பீட் ஆஃப் த மேன வந்து சப்ட்ராக்ட் பண்ணும். லென்த் ஆஃப் த ட்ரெயின் என்ன? 600 மீட்டர். ஸ்பீடு வந்து கழிக்கணும். 60லேருந்து 30 கழிச்சா என்ன வருது? 30 கிலோமீட்டர் பர் ஹவர். ஆனா எனக்கு என்ன வேணும்? மீட்டர் பர் செகண்ட்ல தான் வரணும். ரயில் கணக்கு எல்லாத்துலயுமே மீட்டர் பர் செகண்டுக்கு நீங்க மாத்தி தான் ஆகணும். ஸோ 18 மாத்துங்க. 3618 5000. ஸோ 25/3 மீட்டர் பர் செகண்ட். டைம் டேக்கன் வந்து டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு 600/25/3. 600 × 3/25. அப்படியே 25 அமைப்பாலே வருங்க. ஒரு 25 25 25 50 மீண்டும் 100 4 24 3 பெருக்குனீங்கன்னா 72 செகண்ட் அப்படின்றது வரும். அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் ஸ்பீடு டைம் அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஸோ அடுத்தது டி மற்றும் சி இருவரும் ஈயின் குழந்தைகள். இ என்பவர் டியின் தாய், சி என்பவர் டியின் சகோதரன் அல்ல எனில் சி என்பவர் ஈக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் யூஸ்வலா என்ன பண்ணுவேன் அப்படின்னா இது பிளட் ரிலேஷன்ஸ் பாருங்க, பட் இப்போதைக்கு ஜஸ்ட் சுருக்கமா சொல்றேன். ஆண்களை வந்து ஒரு டேஷ்லையும் பெண்களை வந்து 2 டேஷ்லையும் குறிப்போம். ஸோ ஒரு டேஷ்ல லிங்க் பண்ணோம் அப்படின்னா இது வந்து கணவன் மனைவி. ஏ வந்து கணவன், பி வந்து மனைவி. 2 டேஷ்ல லிங்க் பண்ணோம் அப்படின்னா சகோதரன் சகோதரி. ஏ வந்து சகோதரன், பி வந்து சகோதரி. இந்த கான்செப்ட்ல கொஸ்டின் பார்ப்போம். டி மற்றும் சி இருவரும் ஈயின் குழந்தைகள். அப்ப ஈயோட குழந்தைகள் யார் யாரு? டியும் சியும். ஆனா டி என்ன ஆனா பெண்ணா, சி ஆனா பெண்ணா தெரியாது. இ என்பவர் டியின் தாய். அப்போ இ என்பவர் பெண்ணுன்னு தெரிஞ்சிச்சு. சரி. சி என்பவர் டியின் சகோதரன் அல்ல. சி என்பவர் டியின் சகோதரன் அல்ல அப்படின்னா அப்ப சகோதரியா தான் இருக்கணும். ஓகேவா? சி சகோதரி. ஆனா டி என்னன்னு தெரியாது. எனில் சி என்பவர் ஈக்கு என்ன வருவன் கேட்டா மகள் அப்படின்னு சொல்லலாம். டி என்பவர் ஈக்கு என்ன வருவன் கேட்டா சொல்லக்கூடாது. ஏன்னா மகனா இல்ல மகளான்னு தெரியாது. சி தான் கேட்டிருக்காங்க, மகள்னு சொல்லிடலாம். ஓகேவா? அடுத்தது ஒரு வரைபடத்தில் 2 சென்டிமீட்டர் என்பது 25 கிலோமீட்டர் தூரத்தை குறிக்கிறது. 2 இடங்களுக்கு இடையே உள்ள 112.5 கிலோமீட்டர் தூரத்தை அவ்வரைபடத்தில் எவ்வாறு கூறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 சென்டிமீட்டர் அப்படின்றது 25 கிலோமீட்டர் குறிக்குதான். அப்போ 1 சென்டிமீட்டர் அப்படின்றது 12.5 கிலோமீட்டர் குறிக்குது. ஸோ 112.5 கேட்டிருக்காங்க. 112.5னா 10 சென்டிமீட்டர்னா என்ன ஆயிடும்? 125. கரெக்டா? இதுல இருந்து இதை கழிச்சாதானே அது வரும். அப்போ 9 சென்டிமீட்டர் அப்படின்றது 112.5 குறிக்கும் அப்படின்றது இப்படி சொல்லலாம். இல்ல எனக்கு அது புரியல அப்படின்னு நினைக்கிறவங்க 1 சென்டிமீட்டர் 12.5னா எத்தனை சென்டிமீட்டர்? 112.5. குறுக்கு பெருக்கல் பெருக்குங்க. 112.5 12.5ஆல வகுக்கணும். அப்போ வகுக்கும் போது 1125 அதை மாத்திடணும். இதை 125 மாத்திடணும். இதை அடிக்கணும். இதை அடிச்சீங்கன்னா 9 வரும். சரியா? அடுத்தது 7 ஆண்கள் 52 நாட்களில் செய்யும் வேலையை 13 ஆண்கள் எத்தனை நாட்களில் செய்வார்? ஆட்கள் வேலை. ஸோ மேனு டேஸ். இந்த மாதிரி கேள்வியில மேன் டேஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கான்செப்ட் பிரகாரம் இது என்ன பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் மேன் டேஸ் மட்டும் கண்டுபிடிங்க, முடிஞ்சிச்சு கேள்வி. ஸோ 7 ஆண்கள் 52 நாள் செய்கிற வேலையை, ஓகேவா? அப்போ மொத்தம் எவ்வளவு வேலை தேவைப்படுது அப்படின்னா 7 × 52 350 364. அவ்வளோ வேலையாட்கள் வேலை இருக்கு. ஆக்சுவலா 13 ஆண்கள் எத்தனை நாள்ல செய்வாங்க அப்படின்னு கேட்டா அந்த 364
13ஆல வகுக்கணும். இப்போ இது பெருக்காமே இருந்திருக்கலாம். ஏன் அப்படின்னா 52 13ஆல வகுக்கணும். அப்படியே வச்சுக்கங்க, பெருக்கவே தேவையில்ல. இதை வச்சீங்கன்னா 4, அப்போ மொத்தம் 28 நாள்ல வேலை முடியும். சரியா? 28. இல்லைன்னா ஆண்கள் நாட்கள் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா எதிர் திசையில இருக்கும், நேர் எதிர் திசையில இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு, அப்ப 7 52 13 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 7/13 ஈக்குவல் டு x/52 எழுதணும். இது தெரிஞ்சிருக்கும். இது எதிர்மாறு கான்செப்ட். இந்த கான்செப்ட்லயே நீங்க ஃபார்முலா போடலாம். சரியா? ஸோ பேட் என்பது சிடிஒய் என்பதில் பிக் என்பது என்னன்னு குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேட் அப்படின்றது சிடிஒய். பக்கத்திலே இருந்தா முடிஞ்ச வரைக்கும் நம்பராகவே மாத்தாதீங்க. பிக்கு அடுத்த நம்பரே சி, ஏக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிசி விட்டுட்டு டி, டிக்கு அப்புறம் யூ வி டபிள்யூ எக்ஸ் 4 நம்பர் விட்டுட்டு ஒய். இதே கான்செப்ட்ல ஞாபகம் வச்சுக்கங்க. பிக் அப்படின்றது பிக்கு அடுத்ததே சி. ஸோ இதை வச்சே வந்து இது ரெண்டுத்தையும் டெலிட் பண்ணிடலாம். அடுத்தது ஐக்கு அப்புறம் 2 நம்பர் விடணும். ஜே கே விட்டுட்டு எல், சிஎல் ஒண்ணுதான் இருக்கு. அப்ப இங்கேயே முடிஞ்சது. உங்களுக்கு இன்னொன்னு வேணும்னா ஜிக்கு அப்புறம் ஹெச் ஐஇ ஜே கே விட்டுட்டு எல் அப்படி போடலாம். பட் தேவையில்லை, இங்கேயே வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? கேபினெட் என்பது 70 என்பதும் பியூட்டி என்பது 60 என்றும் இருந்தால் ப்ரொடக்ஷன் என்பது எதை குறிக்கும் அப்படின்றாங்க. இது ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. பாருங்க, 1 2 3 4 5 6 7 வார்த்தை இருக்கு. 7 வார்த்தை இருந்தா 70, 6 வார்த்தை இருந்தா 60. அப்ப இது எத்தனை வார்த்தை? 4 5 6 7 8 10. 10 வார்த்தை இருந்தா 100. அவ்வளவுதான். இந்த மாதிரி நிறைய இந்த குறியீடுகள் கஷ்டம் கொஞ்சம் பார்த்து போகணும். நிமிடமுள் 120 டிகிரி நகரும் போது மணிமுள் எவ்வளவு தூரம் நகரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிமிடமுள் மணிமுள், அவர் ஹேண்ட் மினிட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 1/2 டிகிரி மூவ் ஆகும். இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு 6 டிகிரி மூவ் ஆகும். அதனால ரெண்டுத்தோட வேகம் வந்து 1:12 சொல்லுவாங்க. அப்ப இது 120 போச்சுன்னா இது எத்தனை போகும்? 10 டிகிரி போகும். இது ஒரு ஆன்சர். இது ஒரு கான்செப்ட். இல்ல எனக்கு அது தெரியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா 120 டிகிரி அப்படின்னா 20 நிமிஷம் இல்லையா? 20 நிமிஷத்துல ஒரு நிமிஷத்துக்கு 1/2 டிகிரி போகும் அப்படின்னா 20 நிமிஷத்துல எவ்வளவு டிகிரி போகும் அப்படியும் நீங்க போடலாம். 10 டிகிரி போகும் இல்லையா? ஸோ 10 டிகிரின்றது ஆன்சர். 4 ட்ரையாங்கிள் 3 ஈக்குவல் டு 10. அதே மாதிரி 5 ட்ரையாங்கிள் 12 ஈக்குவல் டு 66. 8 ட்ரையாங்கிள் 15 கேட்டிருக்காங்க. ஸோ இங்க 10 அப்படின்னு இருக்கு. இது நம்ம எப்படி பார்த்தாலும் 5x2 மட்டும் தான் சுருக்க முடியும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா 5ன்றது இதுக்கு அடுத்த எண் 3ன்றது. ஸோ 6 13 6 11. ஸோ அதனால ஒன்றும் பண்ணல. ஸோ ஏ பி அப்படின்னா a + 1 இன்ட்டு b - 1 பண்ணியிருக்காங்க. ஸோ 8 + 1 9, 15ல் 4 14. ஸோ 126. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல இந்த கொஸ்டின் வரணும் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா கொஸ்டின் வந்து ஸ்கிப் பண்ணுங்க 1 மினிட்ல. கடைசியாக டைம் எடுக்கும்போது பார்த்துக்கலாம். ஸோ 1 2 3 4 5. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னது? பி. எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் வார்த்தை பி, அதனால பிரச்சனையே இல்லை. அடுத்த வார்த்தை ஏறு வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க ஆர். ஸோ இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. பிஆர் 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 தான் எல்லாத்துக்குமே இருக்கு. அதுக்கு அடுத்த வார்த்தை இதுல இ, இதுல ஏ, இதுல இ, இதுல இ, இதுல இ. அப்ப எது ஃபர்ஸ்ட் வரணும்? 2 தான் ஃபர்ஸ்ட் வரணும். எல்லாத்துலயுமே 2 வருது, இதுல மட்டும் 2 வரல. ஸோ 2. ஓகே. ஸோ 2 தான் ஃபர்ஸ்ட். அதனால இந்த வேர்டை அடிச்சிடலாம். இது தேவையில்லை நமக்கு இதுக்கப்புறம். ஸோ 2 தான் முதல்லன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ இந்த 4த்துல எது ஃபர்ஸ்ட் வருது? ஏன்னா மொத்தம் 4 ஆப்ஷன்ல இந்த ஆப்ஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது ஏ வரணும். அடுத்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா சி, இதுல வந்து பாத்தீங்கன்னா சி, இதுல வந்து பாத்தீங்கன்னா சி. ஆப்வியஸ்லி 1 தான் வரணும். ஸோ 2 1 தான் வந்தாகணும். அப்போ இது போச்சு. இப்போ இது ரெண்டுத்துல யாரு? 2 1, அப்புறம் 3 வருமா 5 வருமா? இது மட்டும் பார்த்தா போதும். அப்போ இது கூட தேவையில்லை. 3ஆ 5ஆ? இது ரெண்டுத்துல எது? 3 என்னது? பிஆர்இசி ஐஇ. 5 என்னது? பிஆர்இசி இ. எது ஃபர்ஸ்ட் வரும்? 5 தான் வரும். அப்போ இதுதான் ஆன்சர். அவ்வளவுதான். கீழே உள்ள படத்தில் முக்கோணங்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முக்கோணங்களின் எண்ணிக்கை அப்படின்னா இப்போ இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சின்ன முக்கோணம், எந்த வெட்டுமே இல்லாத முக்கோணம் எத்தனை இருக்குது அப்படின்னு பாருங்க. குட்டியா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 14. ஸோ சின்ன முக்கோணம் 14. சரியா? அடுத்தது ஒரு கோடு இருக்கிற முக்கோணம். இந்த ஒரு கோடு இருக்கிற முக்கோணம் இது 1. அடுத்தது
இது 2ஆ, இது 3ஆ, இது 4, இது 5, இது 6, இது 7 அப்படின்னு போட்டு விட்டுருவோம். ஆனா இங்க பாருங்க 2 இருக்குது. மொத்தம் 4 முக்கோணம் இருக்குது அந்த சைஸ்ல. ஸோ 1, 2, 3, 4, 5. இங்கேயே 4 இருக்கு. 5, 6, 7, 8, 9, 10, 11. ஸோ இதுதான் நம்ம முக்கியம். இதுல மிஸ் பண்ணீங்கன்னா தான் காலி. அடுத்தது பெரிய முக்கோணம். இதோ இது இருக்குல்ல, இந்த மாதிரி முக்கோணம் 1, 2, 3, 4. ஸோ 25, 29 அவ்வளவுதான். அச்சா, அடுத்தது கீழே உள்ள முக்கோணம் 1லிருந்து 100 என்பதனை எழுதும்போது 9 என்ற இலக்கம் எத்தனை முறை வரும்? இது காதலன் படத்துல வரும், ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. 9 இந்த கேள்வி. ஸோ 9, 19, 29, 39, 49, 59, 69, 79, 89 இது வரைக்கும் வந்துடும். அதுக்கப்புறம் 90, 91, 92 இந்த மாதிரி வரும். சரியா? இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிட்டு இருந்தா நமக்கு டைம் எடுக்கும். அதனால இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இலக்கங்களை வச்சு பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒற்றை இலக்கம் மட்டும் 9, 19, 29 மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்கு? 99. இந்த 99ல இந்த 9 கன்சிடர் பண்ணக்கூடாது. இது மட்டும் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். 10 இருக்குது. 9. இதுக்கு ஃபார்முலாவும் இருக்கு. உங்களுக்கு ஒருவேளை நம்பர் கண்டுபிடிக்க ஃபார்முலா வேணும்னா இதுதான் ஃபார்முலா. கவுண்டிங் நம்பர்ஸ் ஃபார்முலா வந்து கடைசி உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு பை வித்தியாசம் பிளஸ் 1. ஸோ கடைசி உறுப்பு 99, முதல் உறுப்பு 9 பை வித்தியாசம் 10 பிளஸ் 1. ஸோ 90 பை 10னா 9 பிளஸ் 1 10. இதுல மொத்தம் 10 எண்கள் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இலக்கம் 90, 91, 99 வரைக்கும் இதுல இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. இதை இந்த 9 இந்த 10வது இலக்கத்துல இது எத்தனை இருக்குன்னு பார்த்தா இது ஒரு 10, இது ஒரு 10, மொத்தம் 20 இருக்கு. 19 மாதிரி தோணும், ஆனா 20 இருக்கு. 7வது கூட முதல் 20 எண்களின் சராசரி அப்படின்னா முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் எண் வந்து 7, முதல் எண் 7, 2வது எண் 14 டாட் 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 140 இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ கூட்டுத்தொடர் வரிசையில இருந்து சராசரி கேட்டா ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலா ஃபார்முலா முதல் உறுப்பு பிளஸ் கடைசி உறுப்பு பை 2 எல்லாத்தையும் கூட்டி என்னால வகுக்கணும். ஆனா அதெல்லாம் வந்து போட்டித் தேர்வுல பண்ண முடியாது. முதல் உறுப்பு கடைசி உறுப்பு பை 2 147 பை 2 73.5. சராசரி கூட்டுத்தொடர் வரிசை இருந்தா ரொம்ப ஈஸி, ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்தது இந்த மாதிரி கேள்விகள் கேட்டாலே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா முதல்ல இது பொறுமையா போடணும், அதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஏ ஸ்பேஸ் பிபிஏ ஸ்பேஸ் ஏஏபி ஸ்பேஸ் ஏஏ ஸ்பேஸ் ஏபிபிஏ ஸ்பேஸ். ஸோ 4, 7, 9, 10, 13, 18 இருக்குது. 3 3 பிரிக்கலாம். 18 எப்படி பிரிப்பீங்க? 3 3 பிரிக்கலாம், 6 6 பிரிக்கலாம். இதுதான் வகை. அது ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஆன்சரை பிரதிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னது? ஏ ஏ பி ஏ ஏ. ஏதாவது வடிவம் வருதா பாருங்க. ஏஏ பிபி 4A பிபி 4A பிபிஏ. ஸோ ஏதோ ஒன்று வருது. ஏஏ பிபி ஏஏ 6 6 பிரிங்க. ஏஏ பிபி ஏஏ ஏஏ பிபி ஏஏ வந்துச்சு. இங்கே வந்துச்சு ஆன்சர். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 3ஆ பாருங்க, அப்படி இல்லைன்னா 6ஆ பாருங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து வேற எது போட்டீங்கனாலும் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வராது. ஸோ பேட்டர்ன் வந்ததுன்னா முடிஞ்சது. ஸோ இது வந்து நார்மல் கேள்வி. 4 R 3 Q 24 S 6 P 10 S 5. இதில் எதெல்லாம் கொடுத்துருக்கோன்னா அதை அப்படியே பண்ணுங்க. 4 R என்பது பெருக்கல் 3, Q என்பது கழித்தல் 24, S என்பது வகுத்தல் 6, P என்பது கூட்டல் 10, S என்பது வகுத்தல் 5. இதுல எதெல்லாம் வந்து போர்ட் மாஸ் விதி பிரகாரம் முக்கியம்? இது பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம். அதுதான் பண்ணுங்க. 4 3 12, 24 6 வகுத்தா 4, 10 5 வகுத்தா 2, 12ல 4 பிரச்சனை 8, 8 2 கூட்டினா 10. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பிரதிடுங்க. 201 இருந்து 300 வரை உள்ள சீட்டுகளில் ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. அது 10ஆல் வகுப்படும் அல்லது 15ஆல் வகுப்படும் எண்கள். இது ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா P of A union B, P of A, P of B. இந்த மாதிரி ஓவர்லாப்பிங் வந்தாலே இது ஞாபகம் வச்சுக்கணும். A இன்டர்செக்ஷன் B மறக்கக்கூடாது.
ஸோ 10ஆல் வகுப்படும் எண்கள் அப்படின்னா 210, 220, 300 வரைக்கும் வரும். ஸோ இப்போதான் இது பார்த்தோம் 10 எண்கள். அதுக்கப்புறம் 15ஆல் வகுப்படும் எண்கள் இல்லையா? 210, 225, அதே வந்து பார்த்தீங்கன்னா 300 வரைக்கும் வரும். ஸோ இது மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னு பார்க்கணும்னா அது இந்த ஃபார்முலா தான். இப்போ போட்டோமே அதே ஃபார்முலா தான். 300 - 210 / 15 + 1. 90 / 15னா 6, 6 + 1னா 7. மொத்தம் 7 நம்பர் இருக்கு. ரெண்டுமே வகுப்படுற எண்கள் அப்படின்னா 30. ஸோ A இன்டர்செக்ஷன் B வந்து 210, 240, 300. ஸோ 4 எண்கள் இருக்கு. ஸோ 17ல 4 போச்சுன்னா 13. 13/100. மொத்தம் 100 எண்கள் இருந்தால் 13/100. ஸோ A³ - B³ ஃபார்முலா. A³ - B³ ஃபார்முலா என்ன? A - B into A² minus plus AB plus B². ஸோ எனக்கு A - B வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம இதை A³ - B³ A² plus AB plus B² போட்டிங்கன்னா இதான் வரும். A - B 2.23லேருந்து 1.23 கழிக்கிறீங்க. அப்போ 1 வரும். ஓகே, அடுத்தது ஒரு எண்ணின் 51% 180 எண்ணில் அதே எண்ணின் 85% எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலா 51% ஒரு எண் 180 எண்ணில் 85% அந்த எண் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல எண்லாம் கண்டுபிடிக்க தேவையில்ல, அப்படியே குறுக்கு பெருக்கல் இருக்குங்க. 85% எண் 180 by 51% எண். எதெல்லாம் அடிபட்டுரும்? எண் அடிபட்டுரும், சதவீதம் அடிபட்டுரும். ஸோ 51 வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். 1 3 3 7 3 28 60 வரும். 17ஆம் வாய்ப்பாடில் அடிச்சிங்கன்னா 5 5 × 60 300. அடிக்கிறது தான், வேற எதுவும் இல்லை. ஒரு சரியான கடிகாரம் 9 மணி காட்டுகிறது. 3:30 மணி காட்டும் போது மணிமுள் எவ்வளவு சுழன்றிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ மணி 9ல இருந்து ஃபர்ஸ்ட் 12க்கு போயிட்டு 3:30க்கு போகணும். எப்பவுமே 12, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 3:30. நான் சொல்றேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 9லேருந்து 12 3 மணி நேரம், 12லேருந்து 3 3 மணி நேரம், அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம், 30 நிமிஷம். கரெக்டா? 3 மணி நேரம். நமக்கு தெரியும் மணிமுள் வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 30 டிகிரி மூவ் ஆகும். சரியா? அப்போ 3 மணி நேரத்துக்கு 90 டிகிரி மூவ் ஆகும். இங்க ஒரு 3 மணி நேரம் 90 டிகிரி மூவ் ஆகும். அரை மணி நேரத்துக்கு 30 நிமிஷத்துக்கு 15 டிகிரி மூவ் ஆகும். ஸோ 180 + 15 195 வச்சீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஒரு விகித எண்ணில் தொகுதியினை விட பகுதி 4 குறைவு. தொகுதி பகுதியினை விட 4 குறைவு. இது பாருங்க, இது எத்தனை மெத்தட்ல போடலாம்னு பாருங்க. ஸோ எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுங்களேன். என்ன சொல்றான்? தொகுதி வந்து பகுதியை விட எக்ஸ் வந்து பகுதியை விட 4 குறைவும். சரியா? இப்போ x/y எடுத்துக்கிட்டா கொஞ்சம் பெரிய கொஸ்டின் ஆகிடும். அதனால நான் என்ன பண்றேன்னா கீழே இருக்கிறத எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ பகுதி என்ன ஆகிடும்? தொகுதி வந்து 4 குறைவு இல்லையா? ஸோ 4 குறைவுனா x - 4/x. அவ்வளவுதான். ஓகேவா? இதான் வந்து இப்போ என்ன சொல்றான்னா அவ்விகிதத்தின் தொகுதியினை 15 அதிகரித்து x - 4 ஒரு 15 அதிகரிக்கிறாங்க. ஓகே, பகுதி 4 குறையுது. குறைஞ்சா அந்த மதிப்பு 6ஆ மாறிடும். அதாவது x + 11 / x - 4 = 6. குறுக்கு பெருக்கல் பெருக்குங்க. x + 11 = 6x - 24. ஸோ 6xல இருந்து ஒரு x கழிங்க. 24 11 கூடும். அப்போ 5x = 35. இப்போ x = 7. அப்போ 7 மேல வந்து 3/7 அப்படின்னு வந்துடும். இது வந்து ஃபார்முலா மெத்தட். இன்னொரு மெத்தட் பாருங்க, ஆப்ஷன் மெத்தட். தொகுதி பகுதியோட 4 கம்மியா இருக்கும். இது 4 கம்மியா இருக்கா? இல்ல. 6 கம்மியா இருக்கு? கிடையாது. இது 4 கம்மியா இருக்கு. அடுத்தது இது 4 தான். ஒரு நிமிஷம். இது 4 கம்மியா இருக்கு, இது 4 கம்மியா இருக்கு, இது 4 கம்மியா இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. அவ்விகிதத்தின் தொகுதி 15 அதிகரிக்கிறாங்க. 15 அதிகரிச்சா 20 ஆயிடும். பகுதி 4 குறைக்கிறாங்க, 5 ஆயிடும். இது அடிச்சா 4 தான் வருது. அப்ப இது கிடையாது. இதுக்கு 15 அதிகரிச்சா 18. 7ல இருந்து 4 கழிச்சா 3. இது அடிச்சா 6. இதுதான் ஆன்சர். அவ்வளவுதான். ஆப்ஷன் மெத்தட்ல ரொம்ப ஈஸியா வந்துடும் ஆன்சர். வரிசையில் உள்ள 20 மாணவர்களில் மோனிகா தான் நிற்கும் இடத்திலிருந்து 4 இடங்கள் வலது பக்கம் தள்ளி நின்றால், 4 இடம் தள்ளி நின்றா அவளது இடம் இடப்பக்கம் இருந்து 12.
இடப்பக்கம் இருந்து 12. இப்ப தள்ளி நின்ன பிறகு ஃபர்ஸ்ட் வந்து இங்க நிக்கிறா. ஓகே, முதல்ல வந்து இந்த இடத்துல நிக்கிறா, இந்த லைன்ல. அதுக்கப்புறம் 4 இடம் தள்ளி நின்ன பிறகு இந்த இடம் வச்சுங்களேன். இப்போ இந்த இடத்துல பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இடப்பக்கம் இருந்து 12வது. 11 பேர் இந்த பக்கம் இருக்காங்க, அவ இங்க நிக்கிறா. ஓகேவா? மொத்தம் 21 பேர்னா அப்ப இந்த பக்கம் 12 போச்சுன்னா மீதி எவ்வளவு? 9. அப்போ 21. கரெக்டா? 4 இடம் தள்ளி நின்ன பிறகு இங்க வந்திருக்கா. அப்ப 4 இடத்துக்கு முன்னாடி அப்படின்னா 7 பேர் தான் இருந்திருக்கணும். 7 பேரு அப்புறம் இங்க நின்னுது, அது 8. அப்புறம் 8 கூட ஒரு 13. அப்பதானே 7வது இடத்து 8வது இடத்துல நின்னவ 12வது இடத்துக்கு போய் நின்னாதான் 4 இடத்துக்கு போய் தள்ளி நிக்கிறான். ஸோ இந்த 11ல இருந்தா நான் 7 கண்டுபிடிக்கிறேன். ஸோ வலப்பக்கம் இருந்து எத்தனாவது இடம் அப்படின்னு கேட்கறாங்க? 14வது இடம் இந்த பொசிஷன்ல. ABCDEFG என்ற 7 நண்பர்கள் கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார்கள். ஸோ சி மற்றும் டி வலதுபுறத்தில், டியின் வலதுபுறத்தில், சி என்பவர் டியின் வலதுபுறத்தில் பக்கத்திலேயே அமர்ந்துள்ளார். பி என்பவர் ஒரு மூலையில் அமர்ந்துள்ளார், அவருக்கு அருகில் இ அமர்ந்துள்ளார். இ மற்றும் எஃப்க்கு இடையில் ஜி அமர்ந்துள்ளார். தெற்கிலிருந்து மூன்றாவதாக டி அமர்ந்துள்ளார். திசை கொடுத்துட்டாங்க. திசை கொடுத்தாலே நான் ஏற்கனவே சொன்னதுதான், திசை கொடுத்தாலே ஃபர்ஸ்ட் திசை வரைஞ்சிட்டு தான் கொஸ்டினே ஆரம்பிக்கணும். திசை வரையணும். ஓகே ஓகே, இதுல யார் யார் என்னென்ன? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஓகேவா? சி என்பவர் டியின் வலதுபுறத்தில் பக்கத்திலேயே அமர்ந்துள்ளார். ஸோ கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த திசை நோக்கி அமர்ந்திருக்காங்க? எல்லாருமே இப்படி இந்த கோட்ல இந்த திசை நோக்கி அமர்ந்திருக்காங்க. ஓகேவா? கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்காங்க. ஸோ அதை மைண்ட்ல வச்சுட்டு கொஸ்டின் போடுவோம். ஓகேவா? சி என்பவர் டியின் வலதுபுறத்தில் பக்கத்திலேயே அமர்ந்திருக்கிறார். அப்போ டியோட வலதுபுறம்னா எது? டியோட வலதுபுறம்னா இந்த பக்கம் பார்க்கும்போது சி, பக்கத்திலேனா இதுதான். ஓகே. பி என்பவர் ஒரு மூலையில் அமர்ந்துள்ளார். பி இங்க இருக்கலாம், இல்லைன்னா இங்க இருக்கலாம். அது என்னன்னு நமக்கு தெரியாது, இப்போதைக்கு இருக்கணும். அவருக்கு அருகில் இ அமர்ந்துள்ளார் அப்படின்னா ஒண்ணு இங்கேயா இருந்தா இ இங்க இருக்கணும், இங்கேயா இருந்தா இ இங்க இருக்கணும். ரெண்டுமே எழுதிக்கலாம். இ மற்றும் எஃப்க்கு இடையில் ஜி அமர்ந்துள்ளார். அப்போ இங்க ஈயா இருந்தா இங்க ஜி இங்க எஃப்னு வரும். இங்க ஈயா இருந்தா இங்க ஜி இங்க எஃப்னு வரும். இது நீங்க ஒரே ரோல எழுதுறது பதில் ஆனா இன்னொரு ரோல எழுதிக்கலாம். எஃப்ஜிஇபி அப்படி அப்படி இப்படி எழுதுங்க. எஃப்ஜிஇபி. ஸோ டி ரெண்டு மூலையிலையும் இந்த ஒண்ணு இங்க இருக்கலாம் இல்லை இங்க இருக்கலாம், இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு. இ என்பவர் அருகிலே அமர்ந்திருக்கார். இ இங்க போடலாம் இல்லை இங்க போடலாம். ஈக்கும் எஃப்க்கு நடுவுல ஜின்றதால ஈக்கும் எஃப்க்கு நடுவுல ஜி. தெற்கிலிருந்து மூன்றாவதாக டி. 1 2 3வது இடத்துல ஜி. இது கிடையாது இல்ல. அப்போ தெற்கிலிருந்து மூன்றாவதுல ஜி அப்படின்னா அப்ப இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. ஏன்னா மூன்றாவது இடத்துல இவன் இருக்கான். ஸோ மொத்தம் 7 பேர் இருக்காங்கன்னா மூணாவது இடம்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பிளேஸ்ல யார் இருக்கா? டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேர்ட் பிளேஸ்ல டி. அப்போ டி பக்கத்துல சி. அப்ப இந்த இடத்துல யார் இருக்கா? இன்னும் யார் இல்ல? ஏ தான் இல்ல. அப்ப ஏ. ஸோ 2 மூலையிலும் அமர்ந்திருக்கும் நபர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டா ஏபி. முடிஞ்சுச்சா? அடுத்த கேள்வி. எஃப் என்பவர் வலதுபுறத்தில் 2வது இடத்தில், எஃப்பின் வலதுபுறத்தில் 1 2 2வது இடத்துல யாரு? சி. ஓகேவா? இப்ப அடுத்த கேள்வி. மேலே உள்ள படத்தில் முக்கோணம் என்பது அரிசி விளையும் இடத்தினையும், செவ்வகம் என்பது கோதுமை விளையும் இடத்தினையும், வட்டம் என்பது கம்பு விளையும் இடத்தினையும், சதுரம் என்பது கரும்பு விளையும் இடத்தினையும் குறிக்கிறது கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்கும். இந்த கேள்வி பாருங்க, அப்படியே பார்க்கும்போதே ஆன்சர் பண்ணோம். முக்கோணம் என்பது அனைத்து வகையான உணவுகளும் விளையும் இடம் எது அப்படின்னு கேட்டிருக்கோம். அனைத்து அப்படின்னா முக்கோணத்துக்குள்ளேயும் இருக்கணும், வட்டத்துக்குள்ளேயும் இருக்கணும், சதுரத்துக்குள்ளேயும் இருக்கணும். இது 7 வந்து பாருங்க, வட்டத்திலையும் இருக்கு, சதுரத்திலையும் இருக்கு, முக்கோணத்திலையும் இருக்கு, இதுல இருக்கு. 6 7 வரும், 6 முக்கோணத்துல இல்ல, 8 சதுரத்துல இல்ல, 9 செவ்வகத்துல இல்ல. அப்போ 7 மட்டும். புரியுதுங்களா? அனைத்து வகைகளும் போட்டாச்சு. கோதுமை மற்றும் கம்பு மட்டும் விளையும் இடம் எது அப்படின்னு கேட்டாங்க. கோதுமை மற்றும் கம்பு. கோதுமை அப்படின்றது எதை குறிக்கிறீங்க? செவ்வகம் என்பது கோதுமை. ஓகேவா? கோதுமை விளையிற இடம் அப்படின்னா இது மட்டும்தான். அப்ப மீதி எதுவும் வராது. நீங்க வந்து அப்படியே கொஸ்டின் பேப்பர்ல அப்படியே பாத்தீங்கன்னா போதும். கோதுமை விளையணும். கம்பு, கம்புன்றது எதை குறிக்கிறது? வட்டம். இதுல வட்டத்துக்குள்ள இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தா இது கிடையாது. கோதுமை அப்படின்றது செவ்வகம். ஓகே, செவ்வகம். அதே மாதிரி
கம்பு என்பது வட்டம். சரியா? இது 4 இருக்குது. ஆனா மட்டும் அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, மட்டும். அதாவது எனக்கு எதுல இருக்கணும்னா வட்டத்திலையும் செவ்வகத்திலையும் மட்டும் இருக்கணும். வட்டம் செவ்வகத்துல மட்டும் அப்படின்னா, இவன் பாருங்க ட்ரையாங்கிள் இருக்கான், அவன் கிடையாது. இவன் ட்ரையாங்கிள் இருக்கான், அவன் கிடையாது. இவன் 6 ஸ்கொயர்ல இருக்கான், அவன் கிடையாது. வட்டத்திலையும் செவ்வகத்திலையும் மட்டும்தான் 4. அப்ப 4 மட்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். வேற எதுவும் அலையக்கூடாது அப்படின்றது. அதனால இது ஓகேவா? காஸ் 40 மைனஸ் தீட்டா சைன் 50 பிளஸ் தீட்டா என்பது எதற்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்கான். சைன் தீட்டா அப்படின்னா காஸ் 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு. அதே மாதிரி காஸ் தீட்டா அப்படின்னா சைன் 90 மைனஸ் தீட்டா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இது ஏதோ ஒன்று அப்ளை பண்ணீங்கன்னா போதும். சரியா? ஸோ நம்ம இப்போ காஸ் 40 மைனஸ் தீட்டாவுக்கு அப்ளை பண்ணலாம். காஸ் தீட்டா என்னன்னு எழுதலாம்? சைன் 90 மைனஸ் தீட்டா. அப்போ உள்ள அப்படியே போயிடும். அது இங்க என்ன இருக்கோ அது அப்படியே உள்ள போயிடும். அப்போ சைன் 90 மைனஸ் 40 பிளஸ் தீட்டா. அப்போ சைன் 50 பிளஸ் தீட்டா. சைன் 50 பிளஸ் தீட்டா, சைன் 50 பிளஸ் தீட்டா கேன்சல் ஆகி 0. ஒரு எண்ணின் 3இன் ஒரு பங்கிலிருந்து 5இன் ஒரு பங்கினை கழித்தால் 24 கிடைக்கிறது. அதாவது எக்ஸ் பை 3லிருந்து எக்ஸ் பை 5 கழிக்கிறாங்க. 5இல் ஒரு பங்கு கழிக்கிறாங்க. அப்போ 24 கிடைக்கிறது. அப்போ 15 5x 3x 2x பை 15 ஈக்குவல் டு 24. 2 இதால் அடிச்சிங்கன்னா 12. x ஈக்குவல் டு 12 இன்ட்டு 15 150 பிளஸ் 30 180. அப்போ 180 ஸ்கொயர் வர்க்கம் கேட்குறாங்க. 2 0 வந்துடும். 18 என்ன வரும் அப்படின்னா இது 12 ஸ்கொயர். 8 64 4ல் முடியும். இல்லை 18 ஸ்கொயர் 324 தெரிஞ்சிருந்தாலும் ஓகே தான். ஓகேவா? ஸோ சபர்மதி ஃபோரம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஆப், ஆண்ட்ராய்டு ஆப் இருக்கு. இதுலேயும் நீங்கள் வந்து இது டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இதுலேயும் நீங்கள் கொஸ்டின்ஸ் போடலாம். இந்த கொஸ்டின் பேப்பர் இல்லாமல் வர டவுட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் சால்வ் பண்ணுவோம். டெலிகிராம் குரூப்ல இருந்தீங்கனாலுமே அதில் போஸ்ட் பண்ணிங்கனாலுமே சால்வ் பண்ணலாம். ஸோ நன்றி. சபர்மதி குருகுலத்தை பற்றி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த வீடியோவில் சபர்மதி குருகுலத்தை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். சபர்மதி குருகுலம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங் மற்றும் நீட் கோச்சிங்காக கிராமத்தில் செய்யாறு, திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு அப்படின்ற ஊர் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இதில் வந்து இந்த 4 விதமான கோச்சிங் கொடுக்குறோம். வாரத்தில் 5 நாள் கிளாஸும் 1 நாள் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி நடக்கும். இங்கேயே தங்கி படிக்கிற மாணவர்களுக்கும் செய்யாறு பகுதியில் இருக்கிற மாணவர்கள் டெய்லி வந்து போகிற மாதிரியும் படிக்கிறாங்க. எதற்காக இது தொடங்கப்பட்டது அப்படின்னா கல்வி பாரமும் அன்று வியாபாரம் அன்று இலவசம் அன்று அப்படின்ற மாதிரி ஒரு கேப்ஷன் வச்சிருக்கோம். அந்த பெற்றோர்களுக்கு அது பாரமாகவும் இருக்கக்கூடாது, வியாபாரமா பண்ணக்கூடாது, அதே சமயத்தில் இலவசமாகவும் இருக்கக்கூடாது அப்படின்றதால குருதர்ஷினி முறை அப்படின்றத ஃபாலோ பண்றோம். படிக்கிற மாணவர்கள் மாசம் மாசம் அவங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை ஒரு கவர் கொடுத்துருவோம். அதுல வந்து மாசம் மாசம் ஒரு பானையில போடுற மாதிரி வச்சிருக்கோம். ஸோ கல்வி வந்து ஒரு பாரமான ஒரு விஷயமா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ நம்மளுடைய மெயின் குறிக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு. ஸோ நமக்கு சிறப்புகள். அதனால வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப அமைதியான ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை. 24 மணி நேரம் எங்கள் நூலகம் இன்ஸ்டியூட்லேயே இருக்கு. குருகுலம்னு பேர் வச்சது காரணமே ஆசிரியர்கள் மாணவர்களோட தங்குறது, படிக்கும் போதே தற்சார்பு விவசாயத்தையும் கத்துக்கணுன்றதுக்காக விவசாய நிலத்துக்கு நடுவில் வச்சிருக்கோம். வேலை செஞ்சுட்டே படிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு குருதர்ஷினி சொல்லிட்டேன். வந்து உணவு மற்றும் தங்குவதற்கு விவசாயம், டியூஷன், கட்டணம் 3 விதமான கான்செப்ட் இருக்கு. அது கட்டணம் நான் கட்டுற ஃபீஸ் கட்டிக்கிறேன் அப்படின்னா 2900 ரூபாய், ரொம்ப கம்மி. சென்னை போன்ற நகரங்கள் தங்கணும்னா எவ்வளோ செலவாகும் உங்களுக்கே தெரியும். ஸோ டியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் போய் டியூஷன் எடுக்கிறது. இது பண்ணாங்க அப்படின்னா வந்து நண்பர்கள் மூலமா அவங்களுக்கான ஃபுட் அகாமடேஷன் காஸ்ட்டை வந்து அவங்க பே பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க வேலை செஞ்சுட்டே படிக்கிற மாதிரி. விவசாயம் அப்படின்னா விவசாய நிலங்கள் பிரித்து கொடுத்துருவோம். அந்த நிலத்துல நீங்க வந்து காய்கறி மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணணும். அதை மெஸ்ஸுக்கே வாங்கிப்பாங்க, நம்மளுடைய மெஸ்ஸுக்கே. அப்படி இல்லைன்னா வெளியே இருந்து விற்கிறதுக்கும் ஒரு விற்பனை டீம்னு ஒன்று இருக்கு. அதை விற்று அந்த காசை அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. அது போக அவங்க மீதி கட்டினா போதும். இந்த மாதிரி இதுதான் சபர்மதியோட வாழ்வியல். 24 எங்கள் நூலகம் இது 2017-18 வந்த வெற்றி. அடுத்த 2 வருஷத்துல நல்லா நிறையவே வெற்றிகளை பார்த்தாச்சு. ஸோ வந்து சபர்மதி பற்றி செய்திகள்லையும் வந்திருக்குது. நாட்டு நட்டாலை சலாம் சொல்லிட்டு ஹிந்துலையும் கலர்ஸ்லையும் வந்துருக்குது. ஸோ இதுதான். நன்றி. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிசி எக்ஸாம்ஸ். தேங்க்யூ.